ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்பரிச்சு சக்கரத்து 2ஆம் இடம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் முக்கியமான தகவல் சொல்கிறேன். ரிஷபராசி நேர்கள் ஏன் கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலுக்கு போகணும்? வாழ்க்கையில் பிறந்துட்டிங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, நிறைய சம்பாதிக்கணும், சொத்து பற்றி சேரணும், நம்ம பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும், சந்தோஷமாக வாழணும், நியாயப்படி தர்மப்படி சம்பாதிச்சு தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீண்ட நாள் வாழணும். அப்படி தான் எல்லாருமே நினைக்கிறோம். இது ஒரு நல்ல எண்ணம் தான். சரியா? அந்த பூமியில் பிறந்ததே வாழ்றதுக்காக தான் பூமியில் பிறந்திருக்கோம். பிறவிலே மானிட பிறவி ரொம்ப அரிதானது. ஸோ அந்த பிறவியை பிறந்துட்டு நம்ம சங்கடப்படக்கூடாது, மனுஷனாக பிறந்து சங்கடப்படக்கூடாது, நல்லபடியாக வாழணும். ஸோ நல்லபடியாக வாழணும்னா அதுக்கு தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்கணும். அதனால் அந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் சொல்கிற கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் பணக்காரர் ஆவீங்க. சரியா? கோடிகள் கிடைக்கிறதோ இல்லையோ லட்சங்கள் கிடைக்கும், உங்கள் காலத்திலே கிடைக்கும். சரியா? நீங்கள் ஒரு பருவத்தில் இருக்கிற காலகட்டத்திலே கிடைக்கும். சார் எனக்கு 70 வயசு ஆகிப்போச்சு சார், நான் என்ன சார் செய்வேன் அப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போட்டு வந்தீங்கன்னா உடல்நலத்தை கொடுப்பாரு. கோடிகளை கொடுக்குறாரு இல்லையோ உடல்நலத்தை கொடுப்பாரு, தேகாரியத்தை கொடுப்பாரு, ஆயிலை கொடுப்பாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ரைட் நேரில் பணம் தான் மனிதனுக்கு வாழ்க்கை இல்லை. பணமும் முக்கியமான ஒரு அமைப்பு தான். பணம் இருந்தால் நிறைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு உறவு முறையை பூர்த்தி பண்ண முடியாது. ஒருத்தனுக்கு பணம் இருக்குது ஆனால் நல்ல மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் பெரிய சந்தோஷத்தை அடைய முடியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே பணம் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி உறவு முறைகளும் முக்கியம். ரைட்டு. இப்போ ரிஷப ராசிக்குன்னு எடுத்துக்கிடுவோம். ராசி தான் மனம் உடல். நீங்கள் அன்றாட செய்கிற காரியத்துக்கு ராசி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனதாலும் உடலால் தான் அன்னைக்கு காரியத்தை செய்கிறோம். காலையில் எந்திக்கும் போதே ஒரு நல்ல மனசோடு நினச்சோம்னா அந்த பொழுது நல்லபடியாக போகும், உடல் நல்லா ஒத்துழைக்கும். ஸோ நல்ல எண்ணமும் நல்ல செயலும் நமக்கு ஒரு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். அதன் அடிப்படையில் ராசிக்கு தான் நான் சொல்கிறேன். ராசிங்கிறது பொதுவான பலன்கள் தான். இதுபோல் லக்கண ரீதியாக நீங்கள் பிறந்திருப்பீங்க. ரிஷப ராசியில் மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம் இப்படின்னு பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி லக்கண யோகர் சுபர்கள், லக்கண தசாபதி பலன்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது தனிநபருக்கு, சரியா? தனிநபருக்கு அது ஒரு வாழ்க்கை முறையை குடிக்கும். ஆனால் ராசிக்கு வந்துட்டோம்னா, ராசிங்கிறது என்னன்னா புது வழியில் சொல்கிறது. தனிப்பட்ட ரிஷப ராசிக்கு அன்றாட நிகழ்வுக்கு ராசி பயன்படுது. சரி நேயர்களே, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்துட்டீங்க, கோடிக்கணக்கில் இருக்குது, உங்கள் சொத்தே 300 கோடிக்கு இருக்குது வச்சுக்கோங்களேன். உங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கும். நீங்கள் பெரிய 300 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலுமே உங்களுக்குன்னு காலையில் ஒரு மனநிலை இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உடல் ஒத்துழைக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் அன்றைக்கி செயல்பாடு இருக்கும். இது அந்த 300 கோடி சொத்து இருக்கிறவனுக்கு சாதாரண 30,000 சம்பளம் வாங்குகிறான். ஒரு பேச்சுலர் அக்காமடேஷனில் இருக்கிறாரு, 30,000 சம்பளங்கிறாரு. ஒரு மேன்சனில் தங்கியிருக்கிறாரு. அவருக்கு எப்படி இருக்கும்னா, அவர் காலையில் எந்திப்பார். ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, சென்னையில் 30,000க்கு வேலை பார்க்குறாரு. அவருக்கு காலையில் அவர் ஒரு மனதோடு எந்திப்பார், ஒரு செயலோட காரியத்தில் இறங்குவார், ஒரு சிந்தனையோட செயலில் இறங்குவார், அவருக்கு பொழுது போகும். இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குறதா ராசி. ஸோ அந்த 300 கோடி சொத்துக்காரனுக்கும் 30,000 பணம் சம்பளம் வாங்குறவனுக்கும் உள்ள அந்த உறவு முறை, அந்த செயல்பாடை குறிக்கிறதா ராசி. மனதுக்கும் செயல்பாடுக்கும் உள்ள உறவை குறிக்கிறதா ராசி. சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறதா ராசி. அதுபோக தனிப்பட்ட குடும்பம், சரியா? தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள், அதெல்லாம் சொல்கிறது ஜாதக லக்கண பலன்கள். நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பேசுகிறேன். இப்போ ரிஷப ராசிக்கு பணத்தையும் நல்ல பெரிய ப்ராஃபிட்டையும் கொடுக்குற கிரகங்கள் 2 கிரகங்கள் தான். புதனும் சனி பகவான் தான். சரியா? புதனும் சனி பகவான் குருவை கூட எடுத்துக்கலாம். சரியா? குரு யோகர் தான், உங்களுக்கு 11 கூடையவர் தான், லாபாதிபதி தான். ஸோ புதனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும் உங்களுக்கு. சனி பகவானும் சூப்பராக இருக்கணும், ஏன்னா அவர் தர்ம கர்மாதிபதி, பெரிய லெவலுக்கு ரீச் ஆக வைக்கிறவர். ஸோ புதன், குரு, சனி இந்த 3 கிரகங்களும் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருக்கணும். குறிப்பாக புதனும் குருவும் தங்களுக்குள்ளே மறையக்கூடாது. புதன் உங்கள் ராசி சக்கரத்தில், உங்கள் பிறந்த ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம், ரிஷபம் இந்த இடத்துல புதன் இருக்கணும். குரு எந்த இடத்துல இருக்கணும் சார் அப்படின்னா, குரு மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் இந்த இடத்துல இருக்கணும். சரியா? இந்த இடத்துல இருந்து அவர் புதனுக்கு மறையாமல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் ராசி கட்டத்தில் புதன் மிதுனத்தில் இருக்கிறார், குரு மீனத்தில் இருக்காருன்னா சூப்பர். புதன் மிதுனத்தில் இருக்கிறார், குரு கன்னியில் தனுசில் இருக்காருன்னா சூப்பர். புதன் துலாமில் இருக்கிறாரு, குரு எங்கே இருக்கிறாரு? குரு மிதுனத்தில் இருக்கிறாரு, சூப்பர். இப்படி அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்ல அமைப்பு. புதன் சிம்மத்தில் இருக்கிறார், குரு தனுசில் இருக்கிறாரு, சூப்பர். இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பணம் கொட்டுன்னு கொட்டுங்க. சரியா? கோடீஸ்வர யோகம் கூடவே வரும். இதுதான் லாஜிக். இதுதான் வேத ஜோதிடத்தில் உள்ள ஒரு சாராம்சம், முக்கியமான கோர். இந்த அமைப்பு இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. புதனும் குருவும் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருந்து குரு பார்வைக்கு புதன் வந்தாலும் சரி, சமசத்துவமாக பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? கையில் காசு பணம் இருக்கும், அது பெரிய லாபமாக இருக்கும். பணம் மல்டி லெவலில் வரும், அல்டிமேட் லெவலில் வரும். லட்சங்கள் கோடிங்களை போட்டு பரட்டிகிட்டு இருப்பாங்க.
எப்படி புரட்டுவாங்க அப்படின்னா அன்றாட நிகழ்வுகளால் இவங்களுக்கு வரும், மனதாலும் செயலாலும் இவங்களா சமாளிப்பாங்க. சுயமாக சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ராசி தாங்க வேலை செய்யும். தாப்பன் சொத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து லக்கணம் வேலை செய்யும். ஏன்னா அவன் லக்கணம் அந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறான், அந்த ஜென்மத்தோடு பிறந்திருக்கிறான், அந்த தாப்பனுடைய கர்மத்தோடு பிறந்திருக்கிறான். ஆனால் ராசி வந்து மாறும். ராசிங்கிறது வந்து இண்டிபெண்ட்டாக சம்பாதிக்கிறது. நான் சொந்தமாக சம்பாதிச்சு கொடீஸ்வரன் ஆனேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவங்க வந்து ராசி ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு. ரைட் நேர் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப துணையாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பலன்கள் வந்து 100% அப்படியே சேரும். ரைட் நேர்களே, இப்போ வந்து புதனும் குருவும் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கும். இது கிடைக்கணும்னா சில வழிபாடு நீங்கள் பண்ணி தான் ஆகணும், சில தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டு தான் ஆகணும். அது எந்தெந்த தெய்வம்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எது சந்தேகம், சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை தெரிய வைப்பேன், புரிய வைப்பேன், அறிய வைப்பேன். பொதுவாக ரிஷபராசினியர்கள் ரிஷபராசியில் பிறந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வழிபாடக்கூடிய தெய்வம் முக்கியமாக மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தான். சரியா, பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போகணும். அதுபோக வந்து பிரதோஷ காலத்தில் வந்து சிவனை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வழிபாடு மட்டும் மறந்துடாதீங்க. சரியா நேர்களே, ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது, எதனாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரதோஷ வழிபாடை சிறப்பாக செய்யுங்க. நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. நந்தி பகவானுக்கு விசேஷனாலே பிரதோஷம் தான். ஸோ பிரதோஷ காலத்தில் தான் நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம், திருப்பதி போயிட்டு வரலாம். சரியா, வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும். ரிஷபராசியில் பிறந்தாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை அல்லது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் வர அன்றைக்கி பரணி, பூரம், போராடம் அல்லது வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதி, இது மாதிரி திதி 4 நட்சத்திரம் பார்த்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேரில் இதெல்லாம் பார்த்து போகணும். நான் சும்மா அப்படியே போனேன் சார், ஸ்ரீரங்கத்துக்கு போனேன் சார்னு சொல்லக்கூடாது. பரணி, பூரம், போராட நட்சத்திரம் திதி, ஏகாதசி திதி, கிழமை வந்து வெள்ளிக்கிழமை, இது மாதிரி தினத்தில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட் நேர்களே, இப்போ வந்து எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க, எந்த கோயில் வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்குங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரிஷப ராசியில் பிறந்துட்டோம் சார், எங்களுக்கு வந்து நாங்கள் கேரக்டர் வைஸ் எப்படி இருப்போம் அதையும் சில இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போகலாம், 3 நட்சத்திரத்துக்காரங்களும் வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் என்கிற சொல்கிறேன். கொஞ்சம் கேளுங்க. இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் போடுறேன், ரொம்ப எல்லாம் நீட்டு முழங்கலை. ரிஷபராசி பொதுவாகவே வந்து காலப்புருஷ சக்கரத்துக்கு 2ஆம் இடம் வருமான ஸ்தானம் தான். அதனால் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கல ரொம்ப குறியாக இருப்பீங்க. எப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு வாங்கிடுவீங்க. சரியா, அதுபோக வந்து முகத்துக்கு உள்ள ராசி, காலப்புருஷ சக்கரத்தில் முகத்தை குறிக்கிற ராசி ரிஷபராசி தான். அதனால் உங்கள் முகம் வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லா பூர்ணமாக இருக்கும். சரியா, மிகச்சிறப்பாக இருக்குது. ராசியில் இருக்க சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா தீர்க்கதர்ஷியாக இருப்பீங்க, தீட்சியனுமே இருப்பீங்க. சகல கலைகளும் இருக்கும். அழகில் வந்து அனைவரும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மேக்கப் நல்லா போடுவீங்க. ஒரு வசீகர தோற்றம் தங்கிட்ட இருக்குன்னு நினைப்பீங்க. புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று. சரியா, புத்தகம் வாசிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும். சும்மானாச்சும் வாங்கி வச்சுருப்பீங்க. படிக்கிறீங்களே இல்லையோ அது சொல்ல முடியாது. இந்த காலத்தில் யாரும் புத்தகம்லாம் படிக்கிறதில்ல, பேப்பரே யாரும் படிக்கிறதில்ல. வீட்டில் பேப்பர் போட்டு போய் யாரும் படிக்கிறது கிடையாது, எல்லாம் ஃபோனிலே போயிடுச்சு. சரியா, ஃபோனு தான் ரொம்ப, ஃபோன் ரீல்ஸ் ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் புத்தகம் படிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷபராசியில் வந்து பிறந்தவங்களை உங்களை எதிர்த்து போராடுறது கஷ்டம். ரொம்ப ஹார்டாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ரிஜிட்டாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து உங்களை ஒரு வழிக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். உங்கள் போக்கில் தான் போவீங்க வழியாக. உங்களை வந்து இழுத்து கொண்டு வந்து உங்களை சாதகமாக பயன்படுத்துங்கிறது பெரிய குதிரை கொம்பு தான். அதனால் ரிஷபராசி நேயர்கிட்ட போட்டிக்கு வர்றவங்க தோற்று போயிடுவாங்க. ஏன்னா கரைக்கவே முடியாது, கல் மாதிரி இருப்பீங்க. சரியா, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள். எதிர்க்கு எப்போதும் ஒரு சவாலாக இருப்பீங்க. சரியா நேர்களே, ஆனால் பொதுவாக நீங்கள் இயல்பெல்லாம் சாதுவாக தான் இருப்பீங்க. ஒரு கம்முன்னு இருப்பீங்க. சரியா, கம்முன்னு அப்படியே பிடிச்சி வச்சு பிள்ளையார் மாதிரி இருப்பீங்க. ஆனால் சாதுவாக தான் இருப்பீங்க. ஆனால் யாரும் உங்களை ஒன்றும் பீட் பண்ண முடியாது. பிள்ளையாரை எந்த கடவுளாலும் பீட் பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள். சரியா, அதுமாதிரி மற்றவங்களுக்கு உதாரண புருஷனாக இருப்பீங்க. மாடல் ஆஃப் அதர்ஸ் அப்படி சொல்கிற மாதிரி இருப்பீங்க. மற்றவங்க செயல்பாடுக்கு நீங்கள் ஒரு உந்துகோலாக இருப்பீங்க. அதுபோல் உங்களோட செயல்பாடு மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். உங்கள் செயல்பாடு மற்றவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கும். அந்தளவுக்கு நல்ல காரியங்களாக பண்ணுவீங்க. புது காரியங்களில் ஒரு ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு. அதுபோக புது விஷயத்திலும் வந்தோம்னு இல்லாமல் எல்லா வேலையிலும் நின்று பார்ப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோடு பார்ப்பீங்க. உங்கள் முத்திரையை அங்கே பதிப்பீங்க. சரியா, உங்கள் முத்திரையை பதிச்சுட்டு தான் போவீங்க. எந்த விஷயத்துலையும் தனக்குன்னு காரியம் சாதிக்க இருப்பதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு காரியம் சாதிக்க மாட்டீங்க. உடனுக்குறையும் சேர்த்து முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க. கூட இருக்கிறவங்க சேர்த்து ஒரு காரியத்தை செய்யணும், தான் பெற்ற இன்பம் வைகம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரிஷபராசினியர்கள் நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்கள். அந்த மனசு இருக்கணும். இது எல்லாத்துக்கும் இருக்காது. தனக்கு தான் இருப்பாங்க. பேர் போல் தனக்கு தான் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் ரிஷபம் அப்படி கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லோரும் வாழணும், நானும் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாக்குஸ்தானம் புதன் வராரு 2ஆம் இடத்துல. அதனால் சூட்சமான புரிதலை உடனே சமர்த்தமாக புரிஞ்சுக்கிடுவீங்க. சூட்சமான விஷயங்கள் உங்களுக்கு டக்குன்னு தெரியும். சூசகமாக ஒருத்தர் சொன்னாங்களோ உடனே அப்சர்வ் பண்ணிடுவீங்க. சரி, அதனால் உங்களுக்கு 2ஆம் இடம் புதன் இருக்கிறதுனால
நல்லா ஒரு மௌன குருவாக இருந்துட்டு சில காரியங்களில் பேசாமலே சாதிச்சுட்டு போயிடுவீங்க. உங்களுடைய முக குறிப்பிலே எதிரிகள் எதிரில் இருக்கிறவங்களுக்கு விஷயத்தை சொல்லிடுவீங்க. உங்கள் முக பாவனையே சொல்லிடும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிடும். அதே மற்றவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? அதேமாதிரி மற்றவங்களையும் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. மற்றவங்களை கணிக்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட குணாதிசய நண்பர்கள், குணாதிசய விஷயங்கள், கேரக்டர்ஸ் ஆஃப் ரிஷபராசி. கொஞ்சம் சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுன்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதுபோக உங்கள் பாலியல் நண்பர்கள், சரியா நேர்களே, பாலியல் நண்பர்களை பார்க்குறது, தொழில் ரீதியாக அவங்க கூட கூட்டாக பயணிக்கிறது, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜில் படிக்க ஃப்ரெண்ட்ஸு, அதுபோல் பழைய கம்பெனியில் வேலை பார்த்த நண்பர்கள், இவங்களெல்லாம் அப்பப்போ சந்திப்பீங்க, பேசுவீங்க, அவங்க கூட சேர்ந்து இருக்குது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முயற்சி திருவினையாகும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு காரிய முன்னேற்றம் இருக்கும். உடம்பிறந்த சகோதர விஷயத்தில் நல்லபடியாக போவீங்க. பெற்ற தாயிடம் ரொம்ப பாசம் இருக்கும். சரியா? அதையும் தாண்டி தாய் மேலே ஒரு பக்தியாக இருப்பீங்க. தாய்க்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். சரியா நேயர்களே? அதெல்லாம் தாய்க்கு தலைமகனாக இருப்பீங்க, தாயை காத்த தனையனாக இருப்பீங்க. சொந்த பந்தம் எல்லாத்தையும் அனுசரித்து போவீங்க. குடும்பத்தில் ஒரு ஆனஸ்ட் பார்ப்பீங்க. குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. மற்றவங்க ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா நம்ம அண்ணன் இப்படி இருக்கானே, அண்ணனால் குடும்பத்துக்கு பெரிய பெர்ஷிச் இஷ்யூ வருது, இவன் எனக்குன்னு இருக்கிறானே, இவன் போக்கு போயிட்டு இருக்கான், ஆனால் குடும்பத்துக்கு கெட்ட பேராக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. அப்பா இப்படி மங்க மாதிரி இருக்காரு, இவரால் ஒன்றும் இல்லையே, இப்படி தூங்கி விழுறாரு, சோம்பேறித்தனமாக இருக்கானே, இவனுக்கு போய் நான் பிள்ளையாக பிறந்தேனே, அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ குடும்ப கௌரவத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறதுல வந்து ரிஷபராசினியர்கள் ஒரு பங்களிப்பு இருக்கும் உங்களுக்கு. சரியா? குடும்ப கௌரவத்துக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு இருக்க தான் செய்யும். சரியா? மேக்ஸிமம் உங்களுக்கு பகைகள் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பகைவர் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் புலங்காயுதம் அடைய முடியாது. ஏன்னா பகைவன் வந்து உங்கள்கிட்ட உள்ளே இருப்பான். உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு எதிரி நீங்கன்னா நீங்கள் சில விஷயத்தை வந்து தவிர்க்கணும். தேவையில்லாத விஷயத்தை தவிர்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஓகே நேயர்களே, இப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே வருவேன். சரியா? இன்னும் சொல்லலாம், இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னும் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அந்த கோயில்களை சொல்கிறேன், 3 நட்சத்திரத்துக்குள்ள கோயில்களை சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் கேரக்டர் சொல்கிறேன். உங்களை பொறுத்தவரை வந்து நீங்கள் தான் எதிரி. அதனால் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தை நடவடிக்கையில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் போகும். குரு உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் தான். சரியா? 8-11 கூடியவர் தான். அதனால் உங்களுக்கு தூர இடம் இருக்கிற இடத்த விட்டு நகட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு இது கிடைக்கும், ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை காட்டில் வேகமாக இருப்பார். நிர்வாகத்தில் அதீத திறமையோடு இருப்பார். உங்கள் லைஃப் பார்ட்னர் ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக இருக்கிற ஆளாக தான் கிடைக்கும். சில நேரங்களில் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஆக்குவாதம் பண்ணுவாங்க. அதையும் பொறுத்துட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? ஓகே நேர்களே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். சரியா? ரிஷபராசிக்கு வந்து எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதை இப்போ சொல்லுவோம். ரிஷபராசி பொதுவாக நந்திகேஸ்வரர் கும்பிடணும். சரியா? பிரதோஷ காலத்தில் நந்தியை கும்பிடுறது மிகச்சிறப்பாக இருக்குது பொதுவாக. சரியா நேர்களே? பொதுவாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்நாளில் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிருங்க. மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் என்கிற ஊரில் இருக்கிற அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற கஞ்சா நகரம் ஊரில் இருக்கிற அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலில் இருக்கிற காத்திர சுந்தரேஸ்வரர் இறைவி துங்கபாலாஸ்தானாமியை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலில் உள்ள சிறப்பு என்ன சார் அப்படின்னா, இந்த கோயிலில் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. முருகன் வந்து 6 குழந்தையாக பிறந்து ஒரு முகமாக ஆனார். அவர் வளர்த்த கார்த்திகை பெண்கள் இங்கே தான் முருகனை வளர்த்துருக்காங்க. சரியா? கார்த்திகை பெண்கள் வழிபாடு செய்த இடம் தான். அதுபோல் கார்த்திகை நட்சத்திரத்தில் மாதந்தோறும் வருகிற கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த தலத்துக்கு போகிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரிஷபராசியில் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா தோஷங்கள் நீங்கும், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், கொடீஸ்வர யோகம் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலை சொல்லியாச்சு. அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். அடுத்து வந்து ரோகிணி. இவர்கள் வந்து காஞ்சிபுரங்கிறது கோயில் மாநகரம். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள். சரியா? பாண்டவ தூத பெருமாள் திருக்கோயிலுக்கு போகணும். பாண்டவ தூத பெருமாள்னா என்ன? மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு தூதாக போன பெருமாளோட கோயில். இந்த கோயிலில் கிருஷ்ணர் தான் இருக்கிறாரு. ஏன்னா பாண்டவர் தூதர் கிருஷ்ணர் தானே. கிருஷ்ணருக்கு தான் அங்கே வந்து திருவுருவச் சிலை இருக்குது. இந்த கோயில் வந்து காஞ்சி ஏகாமேஸ்வரர் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. சரியா? காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே உள்ள மூலவர் கிருஷ்ண பெருமான் வந்து 25 உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். கிருஷ்ணன் வந்து 25 அடி உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் உட்கார்ந்த கோலத்தில் இருக்கிறார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன் அல்லது சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு போகலாம். அஷ்டமி தீதி அன்றைக்கும் போகலாம். ஏன்னா அஷ்டமி தீதி வந்து கண்ணன் பிறந்த நாள், கிருஷ்ணன் வந்து பிறந்த தீதி.
இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஐஸ்வர்யம் அஷ்டலட்சுமி நவநீதியும் கூடும், கையில் பணம் கோடிக்கணக்கில் பொருளும். ஸோ ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டவ தூத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உடனே போகணும் கிடையாது, மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மிருகசிரிஷம். இவங்க திருவாரூர் மாவட்டத்தில் எண்கண் கிராமத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகணும். மிருகசிரி நட்சத்திரத்துக்கு உகந்த கோயில், போயிட்டு வர கோயில் திருவாரூர் மாவட்டம் எண்கண் கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேணும். இங்கே போனால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது மிருகசீர நட்சத்திரத்துக்கு பரிகார தலமாக இருக்குது. இங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் அனைத்தும் கை கொடுக்கும், அஷ்டலட்சுமி யோகம் இருக்கும், நவநீதியும் சேரும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பணம் கோடிக்கணக்கில் கொட்டும். மூலவர் ஆதிநாராயண பெருமாள் கருடவானத்திலே இருக்கிறார், கருடவானத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். சில கோயிலில் விசேஷ தினத்தன்னைக்கு தான் கருட வல்லார் வருவார், உற்சவமூர்த்தியாக இருக்கும்போது தான் அவர் கருடவானத்தில் வருவார். ஆனால் இந்த கோயிலில் மூலவரே கருடவானத்தில் உட்காந்துருக்கிறனால மிகச்சிறப்பாக இருக்கும். கருடனோடு சேர்ந்து பார்க்கலாம். சரியா, மூலவரே கருடவானத்திலே உட்காந்துருக்கிறது மிகச்சிறப்பு. சரியா நேரில் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் பேருக்கேற்ப இங்கே இருக்கும். மிருகம்னா என்ன, விலங்குன்னு அர்த்தம். ஸோ முகசாபத், அந்த முகம் மிருகமாக இருக்கிற மாதிரி சோழ மன்னன் விமோச்சனம் பெற்ற தலம் இது. சோழ மன்னனுக்கு ஒருத்தனுக்கு முகம் மிருக மாதிரி இருந்திருக்கு, விலங்கு முகம் மாதிரி. அந்த அந்த மன்னன் இந்த பெருமாள்கிட்ட முறையிட்டு பெருமாளை கும்பிட்டு விரதம் இருந்து அவன் தவம் இருந்தது, அதுக்கு பிறகு வரம் பெற்றான். அதனால தான் இங்கே உள்ள பெருமாள் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுளாக பார்க்கப்படுகிறார். புதன் சனிக்கிழமையில் இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்கிறாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் போகிற இருந்தால் புதன் அல்லது சனிக்கிழமை போயிட்டு வரலாம். மிருகசீர நட்சத்திரக்காரங்க குழந்தை பாக்கியம் வாங்குறவங்க இங்கே கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இங்கே கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, கரும்பை தொட்டில் கட்டி தொட்டில் கட்டுற வழக்கம் இருக்குது. குழந்தை பிறக்கணும்னு சொல்லி கரும்பில் தொட்டில் கட்டுற பழக்கம் இந்த கோயிலில் பிரசித்தி பெற்றிருக்கு. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாரூர் மாவட்டம் எண்கண் கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் கோயில் போயிட்டு வருவது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன், தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். அதுபோக ரிஷப ராசியில் பிறந்தவங்க பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு போகணும். பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை கும்பிடணும். சரியா, அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சொன்ன 3 நட்சத்திரத்துக்கு சொன்ன கோயில் கொஞ்சம் தூரமாக கூட இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரமாக கூட இருக்கலாம். கொஞ்சம் பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணி போயிட்டு வாங்க, ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா நேரில் இந்த வீடியோக்கு தலைப்பு அப்படி தான் போடுவேன். இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் கொடீஸ்வரன் ஆவது உறுதி அப்படின்னு போடுவேன், பாருங்கள். சரியா நேர்களே, நல்லபடியாக நடக்கும், கொடியிலும் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷமும் நிலைக்கும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து நலங்களும் அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, மிருகசீரிஷம், கார்த்திகை, ரோஹிணி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வள பெறுக. நன்றி நேயர்களே.